அவங்க பாபிலோன்ல அடிமைப்பட்டிருந்த போது அவங்கள கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டு வந்த போது இந்த செருபாபேலுக்கு ஒரு எண்ணம், கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு. பாபிலோன் ஒரு பெரிய சாம்ராஜ்யம், பெரிய பெரிய என்ன சொல்லுவாங்க, சர்வாதிகாரம் உள்ள ஒரு நாடு. மன ரீதியிலாகவும் பிசினஸ் எல்லாம் பெரிய வளர்ந்திருந்த ஒரு நாடு. அந்த நாட்டை எதிர்த்துக்கிட்டு ஒரு ஆலயத்தை கட்டுறது, அந்த நாட்டுல இருந்து அடிமைத்தனத்துக்கு வெளியில வருது, அது சாதாரண விஷயம் இல்லை. அது நடக்காத ஒரு காரியம். அவங்களை விட்டு வெளியில வந்து இந்த சர்ச்சை கட்டுறதுன்றது நடக்காத காரியம். ஆண்டவர் சொன்னாரு, செருபாபேலே, உன்னுடைய சக்தியினால உன்னுடைய பலத்தினால நடக்காது, ஆனா என்னுடைய ஆவியினால நடக்கும். அல்லேலூயா. நிறைய நேரம் நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் எவ்வளவு முயற்சி பண்ணியிருப்போம், ஆனா நம்மளால முடியாது. ஆனா கர்த்தரால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. மார்க் 9:18 வாசிக்கிறோம். மார்க் 9:18. அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன். அவர்களால் கூடாமல் போயிற்று. பையனை கூட்டு வந்து ஏசப்பாவுடைய சீடர்கள் கிட்ட கேட்கிறாங்க, கொஞ்சம் குணமாக்க. அப்போ அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, தலையெல்லாம் குடிச்சு இருந்திருப்பாங்க, வேப்பெல்லாம் வேப்பல் அடிச்சாங்கலாம், என்ன அடிச்சாங்கன்னு தெரியல, என்னெல்லாம் போட்டு அடிச்சிருப்பாங்க. ஆனா ஒன்னும் என்ன பண்ணா, பேயெல்லாம் போவே இல்லை. மனுஷங்களை அவங்க கிட்ட கொண்டு போன போது போவே இல்லை. ஏன் போன? ஏசப்பா வந்தாரு, ஏசப்பா துரத்துறோடனே பேய் போடிச்சு. அப்ப ஏசப்பா கடவுள், இவங்க மனுஷங்க அப்படின்னு இல்லை. ஏசப்பா யாரால இருந்தாரு? அவர் பசுத்தாவினால் நிரம்பி இருந்தார். அப்போஸ்தலர் 10:38 வாசி பார்த்தா, பிதாவாகிய தேவன் அவரை வல்லமையினாலும் பசுத்தாவினால் நிரப்பி இருந்தார். எனவே பிசாசின் வல்லமையில் அகப்பட்டிருந்த யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றிட்டு இருந்தார். அப்போ அவர் ஆவியானவராலேயே இருந்ததுனால, பசுத்த ஆவியான அபிஷேகம் நிரம்பி இருந்ததுனால அவரோட பேயை துரத்த முடிஞ்சது. ஆனா சீஷர்கள் அவங்க மனுஷ ஆவியினால தான் இருந்தாங்க. அவங்க கிட்ட பசுத்த ஆவியானவர்கள் எப்பவுமே. ஆனா மனுஷ ஆவியினால இருந்த போது அவங்களால துரத்த முடியல. அப்ப நீங்களும் நானும் நிறைய நேரம் நம்மளுடைய ஆவியை வச்சு, நம்மளுடைய பலத்தை வச்சு நம்ம நிறைய நேரத்துக்கு நிறைய காரியங்களை முயற்சி பண்ணியிருப்போம். ஆனா அதெல்லாம் என்ன பண்ணாது, நடக்காது. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் நிரம்பிய செயல்படுவோம்னா ஏசப்பா போல அது நடக்கும். அல்லேலூயா. இரண்டாவது 7வது வசனம் சகரியா 4:7 சொல்லுது, கர்த்தர் யாரை பார்த்து, பெரிய பர்வதமே அப்படின்னு பர்வதத்தை பார்த்து, மலையை பார்த்து பேசுற, மலை மாதிரி இருக்கிற பிரச்சனையை பார்த்து பேசுறாரு. சமீபத்துல என் பையனோட ஸ்கூல்ல பக்கத்து கிளாஸ் பையன் ஒரு பையனை போட்டு அடிச்சுட்டே இருக்கிறான், பார்த்தாலும் அடிக்கிறான். அவங்க அம்மா கிட்ட சொன்னா, அவங்க அம்மா நம்மளால என்ன பண்ணுவோம், அந்த எந்த பையன் அடிக்கிறானோ போய் கேட்போம். ஆனா அவங்க அம்மா அதெல்லாம் பார்க்கல, நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போப்பா. போய் அவங்களுக்கு டைம் இல்லையா, ஐயோ என் பையன் ஏன் அடிக்கிறேன்னு சொல்லி போய் கிளாஸ் மிஸ்ஸை போய் பார்க்கறதுக்கு, அதை கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை. நம்மளால என்ன பண்ணுவோம், எந்த பிரச்சனையோ இந்த அம்மா இவனை தான் அமைதியா போக சொல்றாங்களே தவிர, எந்த பையன் அடிக்கிறானோ அங்க போய் அவனை போய் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு அவங்க அம்மா மனசு வரல. ஆனா நம்முடைய கர்த்தர் நம்ம பிரச்சனை கிட்ட பேசுறவர். வெறும் செருபாபேலே நீ உன்னை சரி பண்ணிக்கோ, உன்கிட்ட பாவம் இருக்குது, நீ மனம் திரும்பு, அதை மட்டும் சொல்ல. யாரு பிரச்சனை கொடுக்குறாங்களோ அந்த பிரச்சனை கிட்ட பேசுறான். பெரிய பர்வதமே, மலை போல இருக்கிற பிரச்சனையை பார்த்து கர்த்தர் பேசுறான். மார்க் 1:25. அதற்கு இயேசு நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். பிசா ஒரு ஆள் என்ன பண்ணா, சர்ச்சில் இருக்கிறார் தலைவர், சர்ச்சில் பேய் பிடிச்சிருக்கிறார். ஆண்டவர் அவங்க கிட்ட போய் விளக்கெல்லாம் பேசுறீங்களா, நீ உன் பாவத்தை விட்டு வெளியில வா, நீ பாவம் பண்ண, ஆனால் தான் பேய் பிடிச்சிச்சு அப்படிலாம் சொல்லி அவங்க கிட்ட என்ன பண்ணல, பேசுறதுல பிசாசம் பார்த்து அதட்டுறாரு. அப்ப நம்ம தெய்வம் வெறும் நம்மளுக்கு உபதேசம் பண்றவர் மட்டும் இல்ல, நம்மளுக்கு யாரு குடைச்சல் கொடுக்குறாங்களோ, யார் பிரச்சனை கொடுக்குறாங்களோ, யார் நம்ம துன்புறுத்துறாங்களோ அவங்க கிட்ட பேசுற தெய்வம். அல்லேலூயா. நம்மளை யாரு துன்புறுத்துறாங்களோ அவங்க கிட்ட அவர் செயல்படுகிற தெய்வம். வெறும் நம்மளை மட்டும் உபதேசம் பண்ணிட்டு போகிறவர் இல்ல, அவர் பர்வதத்தை பார்த்து பேசுற, பர்வதமே நீ சமபூமியாவாய். நம்ம தெய்வம், நம்ம பிரச்சனை, நம்மளுக்கு யார் துன்புறுத்துறாங்களோ அவங்களுக்கு நீதி சரி கட்டுகிற தெய்வம், அவங்களிடத்துல பேசுகிற தெய்வம். கடைசியா அப்போ இந்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள வரணும்னா சகரியா 2:7 வாசிக்கலாம்.
பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, நம்ம ஆவியானவர் பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள். உன்னை விடுவித்துக்கொள். அப்போ அந்த பாபிலோன் குமாரத்தி மாதிரி சில சுபாவம்லாம் இருக்கும். பாபிலோன்னா என்னன்னா என்ன, அது நிறைய தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்னென்ன இருக்கும். நம்ம என்ன பண்ண மாட்டோம், கொலைலாம் பண்ண மாட்டோம். வேற என்ன பண்ணுவோம், பொறாம இருக்கும், பொய் இருக்கும், கோபம் இருக்கும், மற்றவங்க கோல் போட்டு இருக்கும். வேற என்ன இருக்கும், பெருமை, வெரி குட், பெருமை இருக்கும். வேற என்ன இருக்கும், விட்டு கொடுக்காத சுபாவம் இருக்கும், மன்னிக்காத குணம் இருக்கும். வேற என்ன இருக்கும், பகதேமா சொல்லுங்களேன், பகதேமா வேற என்ன குணம் இருக்கும், வேற கெட்ட குணம் நம்ம கிட்ட என்ன இருக்கும், கெட்ட குணம் நம்ம கிட்ட என்ன இருக்கும், நான் எங்க சேர்ந்தா நம்ம கிட்ட என்னென்ன கெட்ட குணம் இருக்கும், போறாங்க, சூப்பர், வெரி குட். அப்புறம் கோபம், வேற மன்னிக்காதது, பாவம் ஜெனரல், ரொம்ப கெட்ட குணம், கோபம், போறாம, கெடுக்கிறது, புறம் பேசுறது, கோல் மூட்டுறது. அப்ப இதெல்லாம் நல்லா வாசி பார்த்தா உன்னை விடுவித்து கொள்னு இருக்கு. கொஞ்சம் ஸ்நேகம் வாசிங்களா, ஒரு வருஷமா 2 ஒரு லைன் தான் இருக்குது. பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள், கர்த்தர் உன்னை விடுதலையாக்குவார்னு போடல. அந்த வசனம் எப்படி இல்ல, பிதாவாகிய தேவன் உன்னை விடுதலையாக்குவார் போடல, ஏசப்பா உன்னை விடுதலையாக்குவார்னு போடல, பசுத்த ஆவியானவர் உன்னை விடுதலையாக்குவார்னு போடல. என்ன போட்டிருக்கு, உன்னை நீ விடுவித்துக்கொள்ளு. நான் வந்து என்ன பண்ணேன், மாவா கெஞ்சா பாக்கிட்டு சிகரெட் பாக்கெட் வாங்கி பாக்கெட்ல வச்சுப்பேன். ஆண்டவனா வந்து எடுத்து போடுவாரா, நம்ம ஆண்டவரை விடுதலை ஆக்குவாரு. ஆனா சில பாக்கெட் எல்லாம் நம்ம விட்டு